தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை என குறிப்பிட்டுள்ள அன்புமணி, அந்த மாற்றத்தை தங்களால் மட்டுமே கொடுக்க முடியும் எனவும், அதற்காகவே பாமக 2.0 என்ற புதிய திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாகவும், திமுகவை போல் தாங்கள் வெற்று வாக்குறுதிகளை அள்ளி வீச மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் என்னால சாராயத்தை ஒழிக்க முடியாதா? கஞ்சாவை ஒழிக்க முடியாதா? இந்த போதை பொருட்களை ஒழிக்க முடியாத என்னால? நிச்சயமா முடியும். எனக்கு அதிகாரம் கிடைச்சதுன்னா என்னால முடியும். அந்த தைரியம் எல்லாமே இருக்கு எனக்கு. ஆனால் அந்த கையெழுத்து போடுற அதிகாரம் மட்டும் இல்ல. அது நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிடமே இந்த சாராயத்தையோ இந்த கஞ்சா போதை பொருட்களை ஒழிச்சு உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனாக இருப்பேன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இது பெண்கள் நீங்க அவசியமா நீங்க புரிஞ்சுக்கணும். முக்கியமானது அந்த தைரியம் எனக்கு இருக்கு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அந்த திட்டங்கள் என்கிட்ட இருக்குது. எவ்வளவு திட்டங்கள் இருக்கு என்கிட்ட இருக்குது. ஆனா இந்த திமுக பொய்ய சொல்லி சொல்லி சொல்லியே ஏமாத்தி 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 நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி. எத்தனை பேருமா நகையை வச்சீங்க? திமுக நம்பி காதல இருக்கிறது, கழுத்துல இருக்கிறதெல்லாம் 5 பவுன் எப்படியாவது மூட்டெல்லாம் எப்படியாவது திருப்பி கொடுத்துடுவாங்கன்னு அந்த நம்பிக்கையில நீங்க வச்சீங்களே. எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம், ஒரு ஏமாற்று. எத்தனை வாக்குறுதிகள் திமுக உங்களுக்கு கொடுத்தாங்க. நகை கடனை நாங்க வந்தா உடனே தள்ளுபடி பண்ணுவோம். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாங்கி படிக்கிறதுக்கு வாங்கின கல்வி கடனை நாங்க தள்ளுபடி பண்ணுவோம். விவசாய கடனை நாங்க தள்ளுபடி பண்ணுவோம். நாங்க நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் நாங்க ரத்து பண்ணுவோம். பண்ணானுங்களா? 4.5 வருஷம் ஆயிடுச்சு.